வணக்கம் கைஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இருக்க ஹத்தியாய்க்கு பக்கத்தில் உள்ள ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் உள்ள த மஸ்ஜித் ஆஃப் சோங்க்லா, த சென்ட்ரல் மஸ்ஜித் ஆஃப் சோங்க்லா, அங்கே தான் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் மாதிரி இந்த ஊருக்கு தாய்லாண்டுக்கு இந்த மஸ்ஜிதை சொல்கிறாங்க. அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மஸ்ஜிதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே என்ன இருக்குது, நிறைய பீப்புள்ஸ் அண்ட் இங்கே ஒரு தாய்லாந்து மன்னர் இருந்திருக்காரு 18th செஞ்சுரியில். அவர் கட்டின மஸ்ஜிதுன்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றின எனக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் தெரியலை. பட் அவங்களுடைய புதைக்கப்பட்ட இடமும் இங்கே தான் இருக்குது, கிரேவியார்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ கடைசியாக அவங்களையும் பார்க்க போகிறோம். மஸ்ஜித் எப்படி இருக்குது, மஸ்ஜிதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நிறைய நான் முஸ்லீம்ஸ்க்கு தெரியாது மஸ்ஜிதுக்குள்ளே என்ன இருக்கும், சிலை இருக்குமா, என்ன இருக்கும், எப்படி அவங்க வந்து ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அண்டு நம்ம இப்போ மஸ்ஜிதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, வியூ பார்த்தீங்களா, ஃபுல் ஆஃப் மவுண்டன். பற்றி சுற்றி மவுண்டெயின்ஸ். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வேறு இருக்குது. மஸ்ஜிதை பார்க்க வரவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ், பேராஷூட்டில் பறக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் மஸ்ட் விசிட் பண்ணக்கூடிய பிளேஸ். ஸோ தாய்லாண்டு வந்தீங்கன்னா, ஹத்தியாய் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மஸ்ஜிதை போய் விசிட் பண்ணுங்கள். எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பாருங்கள், பறந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு பாருங்கள். ப்ரொஃபஷ்னல் கேமராமேன் நினைக்கிறேன். எப்படி எடுக்கிறாரு பாருங்கள். பாருங்கள், உயிரை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகிறோம். ஸோ மஸ்ஜிதை எல்லோரும் பார்க்கணுன்னு க்யூரியஸாக இருப்பீங்க. அந்த மஸ்ஜிதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும்ல. மஸ்ஜிதுக்குள்ளே எதுவும் இருக்காது பிரதர். டைரெக்ஷனை பார்த்து ப்ரேயர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், டோட்டலி எம்டி. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் நம்ம பார்க்க வந்தோம். நல்லா இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஃபென்டாஸ்டிக்காக கட்டியிருக்காங்க. இது இப்போ கட்டினதா இல்லை ஓல்டில் கட்டினதா எனக்கு ஒன்றும் தெரியல. பட் ஆனால் வெளியே அந்த மன்னருடைய கிரேவியார்ட் இருக்குது. 18th செஞ்சுரி போட்டிருக்கு. ஸோ 18th செஞ்சுரியில் கட்டினாங்களா என்னன்றது தெரியல, ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்களான்றது ஐடியா இல்லை. ஸோ இப்போ நம்ம ப்ரேயர் ஹாலில் தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் அப்படியே அங்கேருந்து பாருங்கள், மவுண்டெயினை பார்த்தீங்களா. வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் பிரதர். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எவ்வளோ பெரிய மஸ்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு. சி வாட்டர் கேனல் அண்டு பார்த்தீங்களா. அண்டு இந்த வியூ பாருங்கள், சுற்றி எவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்காங்க. சுற்றி இந்த சைடு ஐ திங்க் ரிவர் மாதிரி தெரியுது. அதை நான் வந்து ஒரு டீப்பாக என்னால் பார்க்க முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே தான் ப்ரேயர் பண்ண போகிறோம். ப்ரேயர் பண்ணுறதுக்கு இதை மெயின் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலு செய்யணும். ஒலுன்றது பார்த்தீங்கன்னா உடம்பை வந்து வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணணும். சேம் குளிக்கிற மாதிரின்னு வைங்களேன். குளிக்கிறது வந்து ஃபுல் பாடி வாஷ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முஸ்லீம் ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட்ஸை ரைட் ஹேண்டை 3 முறை வாஷ் பண்ணணும். அண்டு லெஃப்ட் ஹேண்ட்ஸை 3 முறை வாஷ் பண்ணணும், அந்த மணிக்கட்டு வரைக்கும். அண்டு வாய் கொப்பளிக்கணும் 3 times. அண்டு நோஸை க்ளீன் பண்ணணும். அண்டு ஃபேஸை 3 முறை கழுவணும். அண்டு ஹேண்டு பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு 3 times கழுவணும். அண்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டை வந்து அப்படியே லைட்டாக வாட்டர் வச்சு தடவி கொடுக்கணும். அண்டு கழுத்தை கொஞ்சம் லைட்டாக வாட்டர் வச்சு டச் பண்ணணும். அண்ட் தென் இயர்ஸை க்ளீன் பண்ணணும். அடுத்து லெக்ஸு, ரைட் லெக்ஸ் வந்து மணிக்கட்டு வரைக்கும் 3 times அண்ட் லெஃப்ட் லெக்ஸ் 3 times. இதை முடிச்சிட்டா யூ ஆர் ரெடி டு ப்ரே பிரதர். நீங்கள் ப்ரே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரே பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ப்ரேயர் தான் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி முஸ்லீம் 5 வாட்டி ப்ரேயர் பண்ணணும். அதை கம்பல்சரி பண்ணணும். ஸோ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இருக்கிறவங்க இந்த ப்ரேயர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சொல்கிறேன், மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எல்லாமே அப்படி தானே பிரதர். எக்ஸசைஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், யூ ஃபீல் என்ஜாய். ஆஃப்டர் உங்களுக்கு முடித்ததுக்கப்புறம் உங்கள் மனசு வந்து ஒரு காமான ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான ஒரு திங்கிங் கிடைக்கும். ஸோ அதில் ப்ரேயர் தான் நம்பர் 1. அதுக்கு அடுத்து தான் எக்ஸசைஸ் எல்லாமே வரும்.
ஸோ இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் டெய்லி 5 times every 5 minutes 10 minutes brother. ஜஸ்ட் ஒன் டேக்கே ஹோல் டேக்கே வந்து 30 minutes 35 minutes தான் ப்ரேயர். எவ்ரி முஸ்லீம் அதை பண்ணுவாங்க, கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணணும். அடுத்து நம்ம இந்த ப்ரேயரை முடிச்சுட்டு நேராக அந்த 18th centuryயில் ரூல் பண்ண மன்னருடைய புதைக்கப்பட்ட இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஸ்ஜித் அப்படியே வெளியே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து அவங்களுக்குன்னு அந்த இடம் வச்சுருக்காங்க. ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக தான் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அவர் தான் இந்த மஸ்ஜிதை கட்டினாரன்றது எனக்கு தெரியல. மஸ்ஜித் வந்து நல்ல புதுசு மாதிரி இருக்குது, பட் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அதனால தான் அவருடைய கிரேவ்யார்டு வெளியே இருக்குது. அதை பற்றின தெளிவான ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், அவர் பேர் வந்து ஹாஜி அப்துல் அஜீஸ் பின் ஹாஜி இஸ்மாயில் பித்தா. ஓகே, இங்கே பாருங்கள் அவருடைய கிரேவ்யார்டு. திஸ் இஸ் த கிரேவ்யார்ட் பதா. ஓகே, எல்லோரும் என்னோடய வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களை நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, see you.